ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இன்னொரு முறை உங்களை வாழ்த்துவதற்கும் தேவன் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளை இந்த புதிய வருஷத்திலும் கூட ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கும்படியாக பிரயாசப்படுகின்றோம், ஜெபிக்கின்றோம். தேவன் கொடுக்கிற தேவ செய்திகளோடு ஒவ்வொரு நாளும் உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த எவ்வளவோ ஜெபத்தோடு கூட உங்களிடத்தில் வருகிறோம். நீங்களும் ஆவலோடு கேட்கிறீங்க, எதிர்பார்க்கிறீர்கள் என்று தேவனை எவ்வளவோ துதிக்கின்றேன். எவ்வளவு சீக்கிரமா பாருங்க, அதற்குள்ளேயே இந்த வருஷத்திலே ஒரு மாதமே முடிந்து விட்டது. சரி, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம், ஜெபிப்போமா. பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு வருஷத்தை கொடுத்தீங்க, இன்னொரு நாளை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே உம்முடைய திட்டங்கள் எங்கள் பேரில் என்ன இருக்கிறது, உம்முடைய எண்ணங்கள் என்ன என்று நாங்கள் அறிந்து உமக்குள்ளே மகிழ்வதற்கும் நீர் விரும்புகிற நிலையில வாழ்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நமக்கு முன்ன இருக்க போகிற 11 மாதங்கள் எப்படி இருக்குமோ, என்ன ஆக போகுதோ என்று அநேகர் ஒரு பதட்டத்தோடு கூட இருக்கிறாங்க. உலகத்தார் சொல்ல போனால் ஒரு பயத்தினால நிரம்பி இருக்கிறாங்க. பாருங்க, வருங்காலத்தை குறித்த பயம் இயேசு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இருக்காதுங்க. ஏனென்றால் அவர் நேற்றைய தேவன், இன்றைய தேவன், நாளைய தேவன் கூட. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்திலும் எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறாரு. நம்மை நன்றாக அறிந்தவர் அவர். நமக்காக உன்னதமான எண்ணங்களை கொண்டிருக்கிறவர். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்தால், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் பேரில் நினைத்திருக்கின்ற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். நமக்கு தெரியாத நாளைய குறித்து என்ன விஷயங்கள், இந்த வருஷத்திலே என்னென்ன திட்டங்களை தேவன் நமக்காய் கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் அவருக்கு நம்மை குறித்ததான, நம்முடைய பேரில் நினைத்திருக்கின்ற, அவர் திட்டம் வைத்திருக்கின்ற, அவர் ஏற்பாடு செய்த, அவர் நினைத்திருக்கிறவைகள் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா! நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே தவிர தீமைக்கானது அல்ல. வரப்போகிற காலத்திலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கும்படியாக, இன்னும் நம்பிக்கையோடு நீங்கள் தேவனிடத்துல ஆசையோடு நாம் எதிர்பார்க்கும்படிக்கு, வாழும்படிக்கு நமக்காக அவர் கொண்டிருக்கிற எண்ணங்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, நன்மையானவைகளை தவிர தீமையானது அல்லங்க. தேவன் எப்பொழுதும் தீமை செய்கிறவர் அல்லங்க. அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் நல்லது செய்கிற தேவன். அவர் நேசிக்கின்ற தேவனாகவே, அன்பிலே எப்பொழுதுமே தீங்கின் நினைவே இருக்காது. தேவனுடைய அன்பு நம்மீது அளவற்றதாக இருக்கிறது. அதனாலதான் நாம் தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே தொடங்கின அவருடைய அன்பு நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற காலம் வரைக்கும், சொல்ல போனால் அவர் ராஜ்யத்துக்கு செல்லும் வரைக்கும் அவர் நமக்காக எத்தனையோ நல்ல எண்ணங்களை திட்டமிட்டிருக்கிறார். பாருங்க, நம்ம பிள்ளைங்க வளர வளர அவங்களுக்காக நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், சில ஆயத்தங்கள் செய்கிறோம். ஒரு ஏஜ் வந்ததென்றால் அவங்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும், அன்னப்பிராசனம் செய்ய வேண்டும், எழுத்துக்களை பழக்க வேண்டும், அவர்களை காலேஜில் சேர்க்க வேண்டும், அவர்களை வெளிநாடுகளுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்று எத்தனையோ பெற்றோர் இன்றைக்கு எத்தனையோ ஆசைகளை கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் பெரிய ஆளாய் வர வேண்டும், உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று. சாதாரணமா நம்ம கெட்டவர்களாகிய பெற்றோரே நம் பிள்ளைகளுக்காக பெரிய எண்ணங்களை கொண்டிருந்தா, நன்மை செய்கிற தேவன், நல்ல தேவன், உயர்ந்த தேவன், நம்மை உண்டாக்கியவர், நம்முடைய மீட்பிற்காக இரத்தத்தை சிந்தியவர், நமக்காக இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய ஆசைகளை கொண்டிருக்கிறாரோ, எண்ணங்களும் நோக்கங்களும் கொண்டிருக்கிறார் என்பது நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நல்லாதான் இருக்கு. ஆனால் தேவனுடைய எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையில அறிவது எப்படி? அவர் எண்ணம் இது, அவருடைய சித்தம் இது என்று என் வாழ்க்கையில் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கணுங்க. ஆசை இருந்தால் கேட்டால் அவரை அவர் வெளிப்படுத்துவேன் என்கிறாரு. அவர் வாக்குத்தத்தங்கள் என்கிறோம் பாருங்க,
அந்த வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய திட்டத்திலே நமக்காக உண்டாக்கப்பட்டது. அவை பைபிள்ல பிரிண்ட் ஆகியிருக்கிற வாக்குத்தத்தங்களா இருக்கலாம். ஒரு முறை அந்த வேத பகுதியின் கருத்தை கூட, அதுல இருக்கிற அர்த்தத்தையும் அவருடைய வாக்குத்தத்தமாக நாம உணர்ந்து கொள்ள முடியும். நாம எப்படி அதை அறிய வேண்டும் என்றால், நீங்க முதல்ல தேவனுடைய வசனத்தை அறிய வேண்டுங்க. தேவனுடைய வசனத்தை அறிய வேண்டும் என்றால் வாசிக்கணும். வாசிக்க வேண்டும் என்றால் அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். வாசித்து விட்டுட்டா போதாது, வாசித்ததை தியானிக்க வேண்டும். எவ்வளவாய் நாம தேவனுடைய வசனத்தை தியானிப்போமோ அவ்வளவாய் தேவனுடைய மனதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய திட்டங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சித்தத்தை நாம அறிந்து கொள்ள முடியும். அவருக்கு எல்லார் பேரிலும் சில காமனாக இருக்கிற சித்தம் இருக்கின்றது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துங்கள். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய பெயரிலே இது பிதாவின் சித்தமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்ம சந்தோஷமா இருக்கணும் என்பது அவர் இஷ்டம். நம்ம எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்றால் அதை டியூட்டி போல நினைக்காதீங்க. அவரோடு உறவாடுவதுதான் ஜெபங்க. அவரோடு டச்ல இருப்பதுதான். இப்ப சொல்றாங்கல்லங்க, டச்ல இரு என்று சொல்லுவாங்க பாருங்க, அப்டேட்ஸ் கொடு என்று சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல தேவனிடத்துல எப்போதுக்கு அப்போது நம்ம செய்திகளை சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு அப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் நம் பேரில். ஏனென்றால் அவரோடு உறவு என்பது இல்லாவிட்டால் நாம விழுந்து போவோம். அவரோடு கனெக்ஷன் இல்லாவிட்டால் நம்ம உலர்ந்து போவோம், நம்ம நின்று போவோம். அதனாலதான் தேவனோடு உறவாட வேண்டும். அவரோடு உறவு என்பது ஜெபம் செய்ய வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் செலுத்துங்கள். when we pray, நம்ம ஜெபித்த பிறகு நமக்கு பதில் கிடைக்கிறது. பதில்கள் வரும்போது நம்ம மறந்து போகிறோம். பதில் வந்த பிறகு தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். யாராவது ஏதாவது நமக்கு கொடுக்கும்போது நம்ம தேங்க்ஸ் சொல்லாவிட்டா திரும்ப கொடுப்பாங்களா? ஒருவர் ஏதாவது நமக்கு கொடுக்கும்பொழுது நம்ம தேங்க்ஸ் சொன்னால் அவங்களுக்கு இன்னொரு முறை கொடுக்கணும்னு தோணும். அவர்களுக்கு நம் மீது ஒரு நம்பிக்கை உண்டாகும். அதுபோல நாம தேவன் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துங்க. ஏதோ 1 or 2 ஐட்டம்ஸ் கிடையாதுங்க. ஏதோ பெரிய பெரிய கட்டங்கள்ல பெரிய கண்டங்கள்ல தேவன் தப்பு வைத்ததில்லை. நம்ம உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் விழித்தாலும் சாப்பிட்டாலும் பிரயாணம் செய்தாலும் நடந்தாலும் எந்த காரியத்துல எந்த நல்ல பலனை கண்டாலும் எந்த 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 சூழ்நிலைகளை சந்தித்தாலும் அவரை துதிப்பதை கற்றுக்கொள்ளுங்க. எப்போதும் அவர் துதிக்கு பாத்திரரை தவிர அவர் தூஷிக்கப்பட பாத்திரர் அல்ல. முறுமுறுப்பு என்பது சாத்தானின் சம்பந்தமானது. முறுமுறுப்புக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. குறைவு வரும்போது புலம்புவதற்கு பதில் இருப்பதற்காக தேவனை துதித்தால் இல்லாததை கூட நம்ம பெற்றுக்கொள்வோம். இருக்கிறவைகளுக்காக நம்ம முறுமுறுத்தால் பாருங்க, இல்லாதது நமக்கு கிடைப்பதல்ல, இருப்பது கூட இழந்து விடுவோங்க. கொண்டிருக்கிற ஒருவனுக்கும் கொடுங்கள், இல்லாதவனிடத்தில் இருப்பதும் எடுத்து விடுங்கள் என்றார் பாருங்க. அதுபோல இந்த காலத்துல நாம தேவனோடு உறவாடி கொண்டு ஆண்டவரை துதிக்க வேண்டும். இது எல்லார் பேரிலும் காமனா இருக்கிற தேவ சித்தம். எப்போதும் சந்தோஷமா இருப்பதும் இடைவிடாமல் செபிப்பதும் எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதும். அது மட்டுமல்ல, தெசலோனிக்கேயர் நிருபத்திலே இன்னொரு வார்த்தை இருக்கிறது. பரிசுத்தமாயும் கனமாயும் தன் தன் சரீர பாண்டத்தை காப்பது எப்படி என்று அறிந்திருப்பது தேவனுடைய சித்தம். எல்லாரை போல மோக இச்சைக்குட்படாமல் பரிசுத்தமாயும் கனமாயும் தன் தன் பாண்டத்தை, பாண்டம் என்றால் நம்ம சரீரம், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக கனமாக காத்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய சித்தம். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. உங்கள் சரீரத்தை கெடுத்தால் நான் உங்களை கெடுத்து போடுவேன் என்றார். இன்னொரு விதத்தில் சொன்னால், சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறவன் வியாதிகளுக்கு ஆளாகிறான், ஆயுளே குறைந்து போகுது இல்லையா? நம்முடைய சரீரம் தேவனுக்காக தவிர பாவத்துக்காக அல்ல. ஆகவே தேவனுக்காக வாழுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ சித்தத்தில் இருக்கிறீங்களா இல்லையா என்று பரிசோதிக்க, உங்கள் சரீரத்தால் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு அங்கீகாரமா இல்லையா, தேவனுக்கு பிரியமானதா இல்லையா என்பதை நீங்க கவனித்து பார்க்க வேண்டும். பாருங்க, களியாட்டுக்கள், சிற்றின்ப பாவ போகத்திற்காக அவசரப்படும் வாழ்க்கைகள்,
மதுவினால், போதைப் பொருட்களால, காம சம்பந்தப்பட்ட காரியங்களால் நாம நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளும் போது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போகின்றோம். அதனாலதான் தேவனிடத்துல பயபக்தி கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து, அவருடைய சித்தம் நம் பேரில் கடினமானது இல்லையே, கஷ்டமானது இல்லையேங்க. அவர் விரும்புவது நாம நம்மை ஏதோ அவர் கஷ்டப்படுத்த இல்லையேங்க. சந்தோஷமா இருக்க சொல்கிறார் இல்லையா, என்னோடு உறவாடும்படி சொல்கிறார் இல்லையா. நீங்க துதித்து கொண்டு சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு வாழுங்கள். உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், நான் தருவேன், நான் இருக்கிறேன், நான் விடுவிப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்காக நான் பெரிய திட்டங்களை கொண்டிருக்கிறேன் என்று தேவன் திரும்ப திரும்ப வேதத்துல சொல்லுவதை பார்க்கிறோம். உங்க படிப்பு விஷயமா இருக்கட்டும், உங்க வேலை விஷயமா இருக்கட்டும், உங்க குடும்ப விஷயமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகள் விஷயமா இருக்கட்டும், எதுவானாலும் சரி, ஏசாண்டவர் செய்வது ஆசீர்வாதமே தவிர கெட்டது கிடையாதுங்க. ஆனால் நாம் தீமையை அனுபவிக்கிறோம் என்றால் தேவனோடு நமக்கு உறவு சரியில்லை. நம்ம கெட்டு போகிறோம் என்றால் காரணம் தேவனுக்கு நாம நம்முடைய சரீரத்தை, ஆவியை ஒப்பு கொடுக்கவில்லை என்று அர்த்தம். நாம தேவனுக்கு தூரமாகிறதுனால, தேவனோடு உறவு அருந்து போவதனாலே உலக கயிறுகள், பாவ கயிறுகள் நம்மை பிடித்து கொண்டு நம்மை அழுத்தத்துக்கு ஆளாக்குகிறது. அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாம இருக்கிறாங்கல்ல. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்பாங்களே தவிர யாரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசாண்டவரை உடையவங்க எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சந்தோஷமாக இருக்க முடியுங்க. ஆமா, ஆண்டவரின் வார்த்தைகளை நம்ம அறியும் போது நம் சரீரத்தினால அவரை கனப்படுத்துவோம். நாம் அவருடைய ஊழியத்திலே பங்குள்ளவர்களா இருப்போம். அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசையை கொண்டிருப்போம். தேவனை மகிமைப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான, உதவியா இருக்கிற காரியங்களை செய்வோம் தவிர நம்மை நாமே உயர்த்தி கொள்ளும் நிலைமைக்கு பின்வாங்கி போக மாட்டோம். இன்றைக்கு தேவனுடைய எண்ணங்கள் உங்கள் பேரிலே மிகவும் உயர்ந்தது என்று இன்னொரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என் பேரிலே தேவனுடைய எண்ணங்கள் என்ன என்றால் என்னால சொல்ல முடியாம இருக்கலாம். நீங்க முழங்காலிலே விழுந்து ஆண்டவரை கேட்டால் தெளிவாக தன்னுடைய வாக்குத்தத்தங்களாலே, தம்முடைய குரலாலே தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்போதைக்கு 1 மாதம் முடிந்தது. இனியும் ஒரு நாள் கூட எதற்கு நான் வாழ்கிறேன் என்கிற நோக்கம் இல்லாமல், இலக்கு இல்லாமல், எதற்கு நான் இந்த உலகத்திலே பிறந்தேன் என்கின்ற புரிதல் இல்லாமல், எதற்கு தேவன் எனக்கு இன்னொரு வருஷத்தை நேசித்து கொடுத்தார் என்கிற நன்றி இல்லாம முன்னுக்கு போக வேண்டாங்க. தனியா சென்று தேவனுடைய சமூகத்தில் செபிப்பது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. உடற்பயிற்சி சரீரத்துக்கு எவ்வளவு அவசியமோ, ஆரோக்கியமாய் ஃபிட்டா இருப்பதற்கு, ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஃபிட்டாக, ஸ்ட்ராங்காக, பிசாசை எதிர்க்கும்படியாக இருப்பதற்கு ஆவிக்குரிய பயிற்சி என்பது ஜபம் செய்வது, வேத வாசிப்பு, தேவனோடு உறவாடுவது, தேவனை துதிப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது அவ்வளவே அவசியங்க. அழ வேண்டிய அவசியம் ஏசாண்டவர் பிள்ளைகளுக்கு இல்லைங்க. இஃப் அட் ஆல் நாம அழுதால் நாம செய்த தவறுகளுக்காக மனஸ்தாபத்தோடு தேவ சித்தத்திற்கேற்ற துக்கம் உண்டாகுமே தவிர, ஏதோ சிம்பத்தியோடு உலகத்தில் இருக்கிற காரியங்களை நினைத்து அது இல்லை இது இல்லை என்று ஒரு மாதிரியான சரீர சம்பந்தமான துக்கம் நமக்கு நல்லதல்லங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன், உன்னுடைய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கண்ணீரை கொடுப்பேன் என்றார். ஆகவே இந்த புதிய வருஷத்துல அழாதீங்க, அனாவசியமானவைகளுக்காக அழாதீங்க, யாரும் ஏதோ சொன்னாங்கன்னு அழ வேண்டாம். ஏசாண்டவரிடத்துல உட்கார்ந்து அவரை துதிங்க. உங்களை பாராட்டுகிறவர் அவர், உங்களை அறிந்தவர் அவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர், உங்களை படிப்படியாக உயர்த்துகிறவர், உங்களுக்காக பெரிய எண்ணங்களை உடையவர் அவர். அப்படியா? கண்களை மூடுங்க, செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உயர்ந்த எண்ணங்கள் என்றால் எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அப்பா. எங்களுக்காக நீர் கொண்டிருக்கிற எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்ததோ. நாங்கள் ஏதோ சின்ன வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், சின்ன வேலை செய்தால் போதும் என்று நினைக்கிறோம். சின்ன வீடை கட்டினால் போதும் என்று, கம்ஃபர்டபுளா இந்த உலகத்தில் செட்டில் ஆனால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மூலமாய் ஜனாங்கங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் செய்ய வேண்டும் என்று, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, குடும்பமாக
ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பாத சமூகத்திலே உம்மை ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு முறை இந்த காலை நேரத்தில் எந்தெந்த குடும்பத்தாராய் சேர்ந்து வசனத்தை தியானிக்கிறார்களோ அல்லது ஒருவர் இருவர் உட்கார்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ, பரிசுத்த ஆவியானவரின் காரியத்தை செய்து இந்த புதிய வருஷத்திலும் முழு குடும்பத்தோட உம்மை பின்பற்ற உம்முடைய அன்பிலே நிலைத்து கனி கொடுக்கிறவர்களா இருக்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க நன்றா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். அவர் சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிற நிலையில நம்ம வாழ்வோம், அவரை கனப்படுத்துவோம். உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை குறித்து உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க ஜெப குறிப்புகளையும் தெரியப்படுத்துங்க. நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க. தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.